பூபேஜன் சார் பதில்கள் அவர் சொன்ன கேள்விக்கு கடந்த ஆட்சியில் வந்து அரசு துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்போதைய முதலமைச்சரை சுற்றி வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதுவுமே மக்களோடு சென்றடைந்த தகவல்கள் மக்கள் கஷ்டப்பட்டதை எதுவுமே போய் சேராவிடாமல் பண்ணிட்டாங்க. அப்படிதான் இப்பயும் இருக்குங்கிறாங்க. சார் முதல்ல அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ தாவேகா வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதாவது பிஜேபி மற்றும் பலர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களா, அது போகிற போக்கில் சொன்ன வார்த்தைன்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது போகிற போக்கில் சொன்ன வார்த்தை கிடையாது. இட் இஸ் அ கிளியர் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு யுக்தி. எப்படி யுக்தி அப்படின்னா, பிஜேபிங்கிறது வந்து அடிப்படையிலேயே தமிழகத்துல ஒண்ணுமில்லாத கட்சி. சார் இருங்க சார், சார் என்ன சார், சார் எவ்வளவு பர்சன்ட் சார் எவ்வளவு பர்சன்ட் ஓட் சார் எடுத்து ஒண்ணு பாருங்க சார், எப்படி நீங்க உள்ள சொல்லுங்க சொல்லுங்க வந்து எத்தனை பர்சன்ட் ஓட்டுங்க இருக்கு பிஜேபிக்கு? மக்களே குறைச்சிட்டு சார், நான் சரி அவர் பேசட்டும். சரி எடுத்தவனே தமிழ்நாட்டுல பிஜேபி இருங்க சார், என்னன்னு சொல்றீங்க சார், சொல்றத கேளுங்க. தாவேகா திமுக சுதந்திரப்பட தியாகி மாதிரியும் நாட்டுக்கு உழைத்தவர்களை நீங்க சொல்றீங்க. சார் அவர் பேசட்டும், எண்ணிக்கையில இல்லன்னு சொல்றாரு. இருங்க சார், நான் நியூமரிக்கல் நீங்க வரணும் இப்பலாம் தப்ப கட்டீங்க. நான் இல்ல அவர் சொல்றத தான் நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், இதுல என்னுடைய கருத்தே இல்ல. ஆச்சரியப்படுவீங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய கருத்து இல்ல சார், அவருடைய கருத்து. நான் சொன்ன விஷயத்தை கேட்டா ஆச்சரியப்படுவார். எப்படின்னு சொன்னேன் சார், பிஜேபி மற்றும் பலர்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அடிப்படையில் என்ன சொல்லி இருக்குன்னா அதிமுக மற்றும் பலர்னு சொல்லணும். அதுதான் உண்மையா இருக்கும் கள நிலவரம். ஏன் சொல்லணும் அப்படின்னா, பிஜேபிங்களுடைய ஓட் ஷேரிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா மீறி போனா 3%. இப்ப கரண்ட் எடுத்தா அது 3%க்கு கீழே போயிருச்சு. 4 எம்எல்ஏ இங்க பாருங்க சார், ஸ்ட்ராட்டஜி சார். இப்ப எவ்வளவு சார் பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய வாக்கு இப்ப எவ்வளவு சார் பிஜேபியினுடைய லெஸ் than 3%. சார் அது உங்களுக்கு என்ன சார் வந்து நீங்க வந்து 1% இல்லையா இப்ப ஒண்ணுமே இல்லையா சொல்றத கேளுங்க சார். ஒண்ணுமே நாட்டாள வருது சார், கான்செப்ட் இல்ல. சரி இருங்க இருங்க, கான்செப்ட் சொல்லுங்க. அவர் ஒவ்வொரு பேச்ச பாருங்க. இருங்க சார், உங்களுக்கு உமிழ்நீர் எப்படின்னா பாஜக எதிர்ப்பாளர் உமிழ்நீர் எதுக்கு வந்து கொட்றீங்க? உமிழ்நீர்ல இல்ல. இருங்க சார், உமிழ்நீர்ல ஒண்ணு இல்ல சார். உமிழ்நீர்னா சலைவா சார். இருங்க சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப தாவேகனுடைய ஸ்ட்ராட்டஜி உண்மையாலுமே நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சு சொல்றாரு. நியூமரிக்கல்னா எண்ணிக்கையினுடைய பலம். அந்த எண்ணிக்கையினுடைய பலத்தை பற்றி சொன்னால் அவர் எதை வச்சு சொல்லியிருக்கணும்னா அதிமுக மற்றும் பலர் அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கான ஓட் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து ரொம்ப கம்மி. எப்படின்னா அதிமுகவுடைய ஓட் ஷேர் வந்து 24%, 24%. இப்ப கூட 1.25 கோடி வாக்குகளை வாங்கி அள்ளி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமுள்ள கட்சி அது. ஆனா பிஜேபியுடைய வாக்கு இருங்க சார், ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா சார் என்ன சார் இது ராமன் சார் ஒண்ணுதான். ராமன் சார் பிஜேபி தான் சரியில்லை. இது வஞ்சக புகழ்ச்சி. அதிமுக எப்படிலாம் சரி இருங்க ராமன் சார், என்ன பாசம் என்ன பந்தம் முதப்படி எடுத்து வைக்கும் போதே விடமாட்டேங்கிறார் சார். பேச விடுங்க சார். இன்னும் இருங்க சார், எனக்கு டைமே கம்மி சார். இருங்க, டைம் போயிட்டு இருக்கு. இருங்க சார், இப்ப 2 நிமிஷம் பேச இருங்க. பிஜேபி ஒரு தாவேகா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுது. என்ன போடுதுன்னா, பிஜேபி மற்றும் பலர் நியூமரிக்கல் நம்பர்ல இருக்கக்கூடிய பிஜேபியை முன்னக்குள் வச்சு நியூமரிக்கல் பவர் அதிகமா இருக்கக்கூடிய அதிமுக கீழே வைக்கிறது. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய சக்தி வந்து அதிமுக தான் இங்க. ஏன்னா தாவேகா இதுக்குள்ள நுழையணும் அப்படின்னா 2 பெரிய கதவுகள் இருக்குது. ஏதோ ஒரு கதவுல தான் நுழைஞ்சாகணும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு 2 கதவு இருக்கு, ஆனா ஒரு கதவு தான் என்ட்ரி. அப்போ ஒரு கதவு உடைக்கணும். ஸ்ட்ராட்டஜி அதுதான். அப்ப என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கரண்டா இருக்கக்கூடிய திமுகவை டார்கெட் பண்றாங்க. ஒண்ணு சார், நம்ம பள்ளிக்கூடத்துல பாடத்துல எல்லாம் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், பெஸ்ட் மார்க் எடுக்கணும். எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுன்னா அதில் ஈஸியான கொஸ்டின் இருக்கும், கஷ்டமான கொஸ்டின் இருக்கும். டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல ஈஸியான கொஸ்டினை கடகடன் எழுதிரு, நல்ல மார்க் எடுத்துரு. அப்புறம் கஷ்டமான கொஸ்டின் என்ன பண்ணு, அட்டன் பண்ணு. இதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. அப்போ இந்த திமுக அதிமுக ரெண்டுல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தா நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஈஸியா இருக்கிறதா முதல்ல அட்டாக் பண்ணிருக்கான்னு பார்த்தா திமுக தான் முதல்ல அட்டாக் கிடையாதுங்க, அதிமுக தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா திமுக வந்து கொள்கையின் அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறமேல் நீங்க சொல்லுங்க பூபேஜன் சார். இப்ப கொள்கைன்னு நீங்க சொல்றீங்க, கொள்கை அடிப்படையில் திமுக அட்டாக் பண்றான்னு நீங்க சொல்றீங்க. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை வித்தியாசம் ஏதா இருக்கா? அந்த கேள்வி இருக்கு இல்லைங்க சார். இல்லங்க, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லையே.
இவங்க மதச்சார்பின்னு சொல்றாங்க, அவங்க மதச்சார்பின்னு சொல்றாங்க. இவங்க சமூக நீதின்னு சொல்றாங்க, அவங்க சமூக நீதின்னு சொல்றாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த நீங்க செகண்ட் பாயிண்ட் கொள்கையிலே நான் இல்ல செகண்ட் பாயிண்ட் இப்ப நம்ம பேசுறது தாவேகா ஏன் அதிமுகவை மற்றும் பலர்னு சொல்றாங்க, அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத சொல்றது. அப்போ திமுகவையும் அதிமுகவையும் ஏதாவது ஒண்ணு உடைச்சாகணும். உடைச்சா தான் 3 முனை போட்டியிலிருந்து அது இருதுருவ அரசியலா மாறும். அப்ப இருதுருவ அரசியலா மாறினா தான் என்ன ஆகும், தாவேகா முன்னாடி நிக்க முடியும். இப்ப 3 துருவ அரசியல் வச்சோம்னு வச்சுங்க, எப்படியா இருந்தாலும் இதே போன்ற தொங்கு சட்டசபை வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப 3 முனை போட்டியை காலி பண்ணி இருமுனை போட்டியை கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தி தான் நியூமரிக்கல் பவர்ல அதிகமாக இருக்கக்கூடிய அதிமுகவை சிறுமைப்படுத்துவது. இதைத்தான் அதுக்கு பேர் டீமீனிங் சொல்றான். அப்ப ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கக்கூடிய ஒரு சக்தியை ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்ல, டேய் நீ ஒண்ணு இல்லடா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வேலைக்கு இல்ல, நீ ஆள் ஆகாது, நீ ஜெயிக்க முடியாது, நீ வரவே முடியாது அப்படின்னு சொல்லன்னா மென்டல் பவர் குறையும். சரி, இந்த அதாவது ஒரு அக்யூசேஷன் கொடுக்க கேடர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய மன உறுதி இருக்குல்ல, ஒருவேளை நம்ம இப்படி ஆயிருமோ, ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சிருமோ. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஆரம்பத்துல இருந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அடிச்சது ஃபுல்லாவே திமுக பத்தி தான். திமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி போட்டு அவர் அதுதான் ரொம்ப ஃபுல்லாக. அப்படி பார்த்தா திமுகவுடைய தொண்டர்கள் தான் நீங்க சொல்றபடி பார்த்தா மனசு விட்டுருக்கணும். இல்ல சார், இல்ல திமுக தொண்டர்கள் ஏன் மனசு விட மாட்டான், அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அங்கதான் அந்த புள்ளியில தான் நான் நிக்கிறேன். ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா, அதிமுகவும் திமுகவும் அடிப்படையிலேயே ஒரே தோளில் செய்யப்பட்ட கத்தி உரைகள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர்கள் உரைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, யுக்திகளை எடுத்துட்டு போல. திமுக அப்படி பண்ணல. திமுக திராவிட கருத்துக்களை உள்வாங்கி அதற்கான யுக்திகளையும் வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறது. மாநில சுயாட்சியா இருக்கட்டும், தமிழுக்கான உரிமையாக இருக்கட்டும், இந்தி எதிர்ப்பா இருக்கட்டும். இருங்க நான் பேசுறதுக்குள்ள பாரு கையை தூக்குறாருங்க. இந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், எல்லாவித தளத்திலும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய எதிர்ப்பாக இருக்கட்டும், வட ஆதிக்கமாக இருக்கட்டும், அனைத்திலும் இது களத்தில் இருந்து போராடிட்டு இருக்குது. அப்ப அந்த உணர்வுகள் ஊட்டப்பட்டிருக்குது. ஆனா அதிமுகவுக்கு என்னன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும், அவ்வளவுதான். திமுகவை அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, எங்களுடைய இது ஒன்லி ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆனா அவர்கள் கருத்தியல் ரீதியாக அவர்களை திரட்டவில்லை. அதுதான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்க திமுகவில் இருந்து வரமாட்டான், அதிமுகவில் இருக்கக்கூடிய இது உள்ள வருவான். அதனுடைய கலநிலவரம் தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல தான் அந்த பொசிஷனிங் நிக்குது, அதுதான் நிக்குது, அதுதான் அதில் தான் மூவ்மெண்ட் ஆகுது. அப்ப என்னன்னா, அதிமுக என்கிற இதை டீமீன் பண்ணும்போது அதற்கான ஸ்ட்ராங் இருக்கு. இரண்டாவது, அதிமுகங்கிற அந்த முட்டை ஒட்டல விரிசல் இருக்கு, அதுவும் பார்க்கணும். அது விரிசல் இல்லாத முட்டை இல்ல, ஏன்னா விரிசல் இருக்கு. ஏன்னா அதே ஒரு பலவிதமான 2-3 தலைமைகளை கொண்டு அது போராடிக்கிட்டு இருக்குது. ஒரு எடப்பாடியாருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய இபிஎஸ்ஆ இருக்கட்டும், அப்புறம் டிவிகேவா இருக்கட்டும், இவர் இருக்கட்டும், அப்புறம் இவங்க நம்ம சசிகலா அம்மையாரா இருக்கட்டும், சசிகலா அம்மாவா இருக்கட்டும், அப்ப இருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ் இது எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே உருவானதானே, இப்ப புதுசா உருவாகல. இப்ப இந்த அவர்கள் தேர்தலில் சந்திச்சது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் சந்திச்சிருக்கிறார்கள். ஒன்று, கோவிந்தராஜ் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஃபிராக்ஷன் கிட்ட தான் நீங்க போய் உங்களுடைய ஆதரவை நீங்க கேட்டிருக்கீங்க, அப்படின்னா நீங்க அந்த கேட்டிருக்க கூடாதுல்ல அப்படின்னு அந்த விஷயத்தை நகர்த்துறாருல. அதெல்லாம் அது ஒரு யுக்தி தான் சார். இப்ப விஜய் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு. என்ன அப்படின்னா, நான் வெற்றியோ தோல்வியோ முதலமைச்சர் ஆயிட்டேன். முதலமைச்சர் இருங்க சார், அது ஒரு நாடகம் சார். நாடகம் இல்ல சார், ஆட்சியை கவுத்து விட்டாதீங்க ஐயா, சாமியே சரணமையப்பா. அப்படியே சீனை போட்டு அப்படியே நாடகம் நடக்குது. டைம் கொடுக்க சொல்லுங்க சார். சார் நாடகம் இல்ல சார், நல்ல நாடகம் சார். அது இட் இஸ் a good acting சார். என்ன அரசியல் நாடகம் இருங்க, அரசியல் நாடகம் மேடைன்னு சொன்னாங்களா இல்லையா? அரசியல் ஒரு நாடக மேடை. பாயிண்ட்க்கு வந்துடலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார். நான் ஒன்னு சொல்றேன், விஜய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும், விஜய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் அது ஸ்ட்ராட்டஜிக்கல் யுக்தி. அது போதாம்போக்கில் சொல்லக்கூடிய பேச்சு இல்ல, அது எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட். அதை தான் சொல்ல வர்றேன். அதனால தான் அதிமுகவினுடைய மற்றும் பலர் சொல்லுவதற்கு காரணம், அதை சிறுமைப்படுத்துவதன் மூலம் அது மனரீதியாக வலிமை இழக்க செய்து அதன் மூலம் கேடர்களை உள்ள கொண்டு வர்றது. இதுதான் அதனுடைய திட்டமே. அப்போ 3 முனை போட்டி இருமுனை போட்டி ஆக்கி, இருமுனை போட்டியில் மக்கள்
மக்கள் அதனுடன் மீண்டும் ஆட்சிக்கு வருவதுதான் அதனுடைய கிளியர் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் என்ன சொல்லுவாங்க சார், ஒண்ணே இல்லை சார், நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். ஒரு கூட்டத்தில் இருக்கு, ஒரு நல்ல பெரிய தலைவர் இருக்கான், ஒரு நல்ல பையன் இருக்கான், எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு தம்பி உட்கார்றா, தம்பி உட்கார்றா, உனக்கு ஒண்ணும் தெரியாதா, உட்கார்றான்னு சொன்னா அவன் நல்லா பேசக்கூடிய ஆளு, உட்காரான்னு சொன்னா அவன் மென்டலாவே வீக் ஆயிடுவான். அதுதான் நான் சொல்ல வர்றோம். அப்போ அதிமுக கூடிய பல பேர் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் பவரை அதிமுக வந்து இப்ப மென்டலி ஃபீபிளாவோ வீக்காவோ இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமா? கண்டிப்பாங்க. கள நிலவரம் தான். ஏன்னா அவங்க மென்டலி ஸ்ட்ராங் இல்ல. ஏன் அப்படின்னா, எப்படி ஸ்ட்ராங் இல்லைன்னா, அவர்கள் வந்து தொடர்ச்சி கள நிலவரம் எப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடந்த வருடங்களாக 4-5 வருட தோல்விகளை செஞ்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தலைமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இருந்து இருக்கக்கூடிய தலைமைக்கு கீழே அணிதரல. இன்னைக்கு தானே சார் அந்த ஸ்பிளிட் வந்திருக்கு. நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபிராக்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் சொல்லி தானே இவங்க எல்லாருமே முன்னாடி நின்னாங்க. அங்கதான் சார் தப்பு கணக்கு போறாங்க சார். ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பால் இருக்கு, தண்ணி இருக்கு. தண்ணி வந்து 99.99 டிகிரி வரைக்கும் அது கொதிக்குதா தெரியாது சார். ஒன்ஸ் 100 டிகிரி டச் பண்ணா கொதிநிலை தெரியும். தட் மீன்ஸ் 100 டிகிரி டச் பண்ண கொதிச்சு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அது வரைக்கும் நீங்க 99 வரைக்கும் கொதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதிமுக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இது போல செய்வார்கள். மனநிலை இருங்க சார். அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை உள்ளுக்குள்ளே மனம் ததும்பி ஒரு அன்பேலன்ஸ்டா ஒரு தடுமாற்றமா தான் இருக்குது. இப்ப தாவேகா வந்தோம்னா வெடிச்சிருச்சு. தாவேகா வந்தோம்னா வெடிக்குது. களத்தில் சந்திப்பார்கள். அதற்குண்டான ஒரு சின்ன ட்ரையல் தான் நேற்றுக்கு பதிவு செய்த அந்த எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தது 1 மில்லியன் வியூஸ் சார். 1 மில்லியன் சார். அவங்களுக்கு 1 கோடி பேர் ஆதரவாளர் இருக்காங்க சார். நீங்க என்ன 1 மில்லியன் 10 லட்சம் சார். நீங்க புரியல சார். 1 மில்லியன் ஒரே ஒரு கேள்வி. அவங்களுடைய ஆதரவாளர் சார் 1 கோடி. 90 மில்லியன். ஒரு நிமிஷம் டாக்டர் பூவிஜன் நிறைவா சார், தாவேகாவுடைய திட்டமும் செயல்பாடுகளும் கிளியர் கட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடுத்த மூவ் பண்றாங்க. அது கீழே ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் சில சமயத்தில் ஒரு கோபமான அரசியலை காட்டுது, சில சமயத்தில் வந்து தந்திரமான அரசியலை காட்டுது, சில வெளிப்படையாக காட்டுது. ஆக அது பண்ணக்கூடிய அரசியல் வந்து சரியான அரசியல் என்னன்னா, 3 முனை போட்டியை கலைத்து விட்டு இருமுனை போட்டி ஆக்குவது, இருமுனை போட்டியிலே தான் தென்னை வந்து பலப்படுத்திக் கொள்வதற்கான எல்லா விதமான வேலைகளையும் வந்து தாவேகா செய்யுது. அதனால மற்றவங்களாம் சொல்ற மாதிரி அவர் நடிகர், அவர் வந்து ஆக்டிங் பண்றாரு, அதெல்லாம் கிடையாதுங்க. கிளியர் கட் பிளான். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பேசுறாரு பண்றாருன்னா அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல மேஜர் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. அது வந்து அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம், ட்விட்டர் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது எல்லாருக்குமான ஆப்ஷன் தானே சார். அதுதான் எல்லாருக்குமான ஆப்ஷன் சார். சார் நான் ஒன்னு சொல்றேன் சார். சார் இருங்க சார், டைம் முடிய போகுது. இல்ல சார், நிறைய செஞ்சிருவோம். இல்ல சார் இருங்க சார். இந்தியா லெவல்ல நீங்க ஒன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப கரப்பான் பூச்சி இமிக்க வந்துருச்சு. காக்ரோச் பார்ட்டி நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. நினைச்சாங்கன்னா இந்த ஜென்சி மக்கள், இந்த இளைஞர்கள் இறந்து போய் ஹிட் போட்டு ஒழிக்கப்படும், ஹிட் போட்டு ஒழிக்கப்படும், ஹிட் போட்டு ஒழிக்கப்படும். இந்தியாவுக்கு வந்தாலே கைது செய்ய போறாங்க. இல்ல சார், நடவடிக்கை இல்ல சார். நடவடிக்கை எடுப்பது நடவடிக்கை எடுக்க அவங்களுடைய கடமை. பாத்துக்கிட்டு டார்வின் பிரின்சிபல் தான் சார். எக்ஸாக்ட்லி. தான் எது பெஸ்டா இருக்கிறதோ அது இந்த உலகத்தில் உயிர் வாழாது. இந்த சூழ்நிலையோடு இணைந்து கொண்டு எது பெஸ்டா மாறுதோ அதுதான் உயிர் வாழும். இதுதான் டார்வின் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி போயிட்டு இருக்காங்க. வெற்றிக்காக போறாங்க சார். நன்றி.